டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கும் மற்றும் நம்முடன் பயணிகள் அனைத்தும் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டூர் நான் எப்போவுமே டூர் வந்ததே கிடையாதுங்க. யூஎஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், 4-5 கூட போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி டூர் எங்கேயுமே வந்ததே கிடையாது. ஸ்கூலில் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போமே ஒரு டூர்னு அதுதான். இந்த காசிக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தது. எதுக்குன்னா எங்கள் அவரை கூட்டிகிட்டு காசிக்கு எப்படியாவது அந்த மண்ணை மினிஸ்டருக்கு வந்துடணும் அந்த கடைசி காலத்தில் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அவரால் முடியாதேன்ற ஒரு இடத்துல எந்த ட்ராவல்ஸும் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாம் எதுவுமே மனசுக்கு வரலைங்க. இது திடீர்னு ஒரு நாள் யூடியூப்பில் இவங்களுடைய இது வந்தது. ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்காக தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. போகலாமா, நான் ட்ராவல்ஸ் இது அனுப்புங்க, ஆதார் கார்டு புக் பண்ணுறேன் அப்படின்னா. அடுத்த நாள் கேட்டேன், இல்லை எங்கள் கணவருக்கு இப்படி இருக்குது, வீல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்களா, 80 வயசு ஆச்சு, அவரால் முடியுமா, உங்களால் நீங்கள் ஒத்துழைக்கிறானா நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் பிள்ளைகிட்ட சொன்னாக்கா எப்படிம்மா அவர்கள் நடப்பார், ராமேஸ்வரம் உள்ளே போகணுமே எப்படி நடப்பார், நீ மட்டும் போயிட்டு வந்துடுமா அப்படின்னா. இல்லைப்பா இல்லை, அவர் சொல்கிறது அந்த வாய்ஸ் கேட்டவுடனே எனக்கு என்னமோ தெரியலைங்க. அந்த கரண்ட் மாதிரி ஒரு பற்று, ஒரு மகன் பேசுகிற மாதிரி தான் எனக்கு. நான் பார்த்துக்கிறேன் அசிலிட்டு மாதிரி. கண்டிப்பாக நம்ம இதில் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வேறு என்னென்னமோ ட்ராவல்ஸ் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில். ஆனால் எதுவுமே எனக்கு அந்த கிளாஷ் ஆகலை. இது ஒரு முறை பேசினேன் அவர்கிட்ட, தம்பிக்கிட்ட. எனக்கு மனைவிக்கு வந்துடுச்சு, நீங்கள் அழைச்சிட்டு வாங்கம்மா, நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக முடிஞ்சவரை காட்டிடலாம், மெயினான இடத்துலாம் காட்டிட்டு மீதி நம்ம பஸ்ஸில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் பிள்ளைகிட்ட சொல்லி, சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க, அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த நாளே, ஏன்னா இப்போ நம்ம ஜூன் மாதம் வரைக்கும் 80 முடிஞ்சது. பிள்ளைங்க 6 மாதம் கழிச்சு நான் வந்து பண்ணுறோமா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையோ, நாங்கள் காசிக்கு போகிறதுக்கு புக் பண்ணிட்டேன்டா. எப்போம்மானா நேற்று பண்ணிட்டேன். அவர் சொன்னார், தைரியமாக சொன்னார், அழைச்சிட்டு போகிறான்னு. மறுபடியும் உங்களையே நான் கேட்கணும், கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க நீங்கள், அதனால் நான் அட்வான்ஸ் அனுப்பிட்டேன் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட் வரணும். அம்மா எனக்கு ரொம்ப பிடித்தமாகவே இருந்தது. எங்கள் தங்கச்சி பையனும் அதை காரை எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணாரு. அவரை பார்த்துட்டு அண்ணன் இருக்கிறார் பக்கத்தில், நம்ம சதீஷ் அண்ணன் இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு, தைரியமாக போயிட்டா தெரியுமா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு தெளிவு வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு எல்லா இடத்துலையுமே இந்த கணவர் எல்லாம் சார்ந்த ரொம்ப நன்றி சொல்லுவோம். நம்ம பயணிகளை எல்லா தம்பிகளும் எங்கள் கணவரை ஒரு மகள்களை யாரும் அவ்வளோ தூரமாக கையை பிடிச்சி அவ்வளோ பொறுமையாக அழைச்சி வர மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க நான் சொல்கிறேன், அவ்வளோ சுகாசி அவ்வளோ பொறுமையாக கணவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து அந்த ராமேஸ்வரம் காசி விஷயம் அதை தரிசிக்க செய்து எங்கள் புண்ணியமும் அவங்க ஒத்துழைப்பும் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறதே தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ராமேஸ்வரத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி வந்தது. அங்கே சக்தி படத்துக்கு வந்தப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நடந்து வராது, மூச்சு வாங்குது, வேத்து கொட்டுது, எனக்கு ஒரு மாதிரி படப்படா ஆயிடுச்சுருந்தாலே ஒரு மாதிரி முடியலன்றாரு. அங்கே வீல் சேர் இல்லைன்னு போய் கேளுமா, லொக்கேஷன் கிட்டே இல்லைம்மா அப்படின்னாரு. சரி அப்படியே மெதுவாக நடக்க கூப்பிட்டு வந்து அந்த வளர்த்துக்கு உட்கார வச்சுட்டோம். ஏதோ அந்த சக்தி படம் உள்ள அந்த மண்ணை மிதிச்சா போதும், உள்ளே வராது கூட பரவாயில்லைங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தரிசனம் பண்ணி உள்ள அரிசிலாம் பண்ணி அந்த அவங்ககிட்ட சொல்லி அந்த குங்குமமும் ஒரு இதுவும் கொடுத்தாரு, துண்டு எடுத்து இதில் போட்டேன். அதை போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தெளிவானார். அதனால் அந்த எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சது நம்ம சின்ன சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு மிக்க ரொம்ப எனக்கு சொந்தம். கூட பிறந்த தம்பிங்க கூட எனக்கு இருந்தாங்க 2 பேர். கேன்சர் வந்து இப்போ ரீசெண்டாக 2 பேரும் அடுத்தடுத்து 3 மாதத்துலேயே இறந்துட்டாங்க. ஒருத்தருக்கு கேன்சர் வந்ததுன்னு பார்த்தா அடுத்தவனுக்கு 3ஆம் மாதம் தான் கேன்சர் முட்டி போச்சு அப்படின்னு இறந்துட்டாங்க. யாருமே இல்லை. இப்போ இத்தனை தம்பிங்க வச்சிருக்காங்க. இது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு சிஎம்சியில் எலக்ட்ரிக்கல் ஃபோர்மனாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா சுறுசுறுப்புன்னா அவ்வளோ சுறுசுறுப்பு, நல்லா ஒர்க் பண்ணுவார். திடீர்னு கோயத்துக்கு போனார் சிஎம்சியில் டிசைன் பண்ணிவிட்டு. அங்கே போய் 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு கோயத்து வார் வந்ததுங்க. அந்த கோயத்து வாரில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன பிறகு ஒர்க் பண்ணும்போது கரண்ட் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஒர்க் பண்ணும்போது கரண்ட் பிளாஸ்ட் ஆகிட்டு கண்ணாடி போடுறதுனால கண்ணு தப்பிச்சது. கேசு கை மொத்தம் எல்லாமே எல்லாம் பர்னிங் ஆயிடுச்சுங்க. பர்னிங் ஆகிட்டு அங்கேயே மில்ட்ரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணது. அங்கே அட்மிட் பண்ணி அவங்களே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி 1 இயர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க. ஆக்சிடென்ட் ஆச்சு ஹாஸ்பிட்டல் சொல்லவே இல்லை. அப்போல்லாம் லெட்டர் தான் எழுதுவார். அந்த கையை பிளாஸ்டிக் சர்ஜரி இங்கேருந்து ஸ்கின் எடுத்து தொடையிலேருந்து ஸ்கின் எடுத்து இங்கே பிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க.
சுடுதண்ணில கையை விட்டுட்டு லெஃப்ட் எழுதி வரலாம், கிறுக்கி வரும் லெஃப்ட்ல. என்னங்க கையை இது மாதிரி எதுவும் இல்லை, அவசரமா எழுதணும், டைம் இல்லை, அதனால கையெழுத்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த 10 நிமிஷம் தான் அந்த கை இருக்கவங்க அப்போ எழுதிடுவார். நல்லா இருக்கேன், ரொம்ப ஒர்க்காக இருக்கு, நான் அப்புறம் எழுதிட்டு எழுதுவார். அப்போதான் தங்கால் புக் பண்ணி தான் பேசணும். தங்கால் புக் பண்ணி பேச ஒரு 10 நிமிஷம் பேச முடியும் வச்சுடுவோம். அது மீண்டு வந்தார். வந்து 2 வருஷம் நல்லா இருந்தாரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கப்புறம் 3 பிளாக் சொல்லிட்டு ட்ரிபிள்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். பைபாஸ் சர்ஜரி பண்ணி 2006 பண்ணோம் பைபாஸ் சர்ஜரி. அதுக்கப்புறம் நல்லா இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் படுத்துட்டு பெருங்களூர் ஆயுத பூச்சி முடிச்சுட்டு காரு வண்டி கிண்டி எல்லாம் அவரு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி காலையில எழுதா காலை எடுத்து கீழே வைக்கவே முடியல, நடக்கவே முடியலைங்க. என்னாச்சுன்னு தெரியல, நடக்க முடியல. அப்புறம் பிசியோதெரபி கூப்பிட்டு அவரு பார்த்துட்டு இல்லை, பிசியோதெரபி வந்து பார்த்தாரு, இதெல்லாம் நீளமா ஃபீவர் இருக்கு உடம்புல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் சிஎம்சிக்கு போனோம். அங்கே போய் பார்த்தாக்கா எல்லாமே டெஸ்ட் எடுத்துட்டு பேக்கில் ஸ்பைனல் கார்டில் செப்டிக் டியூஷன் ஆகிட்டு இருக்கு, அது டியூப் போட்டு நம்ம எடுக்கணும், அந்த பசங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் அட்மிட் பண்ணி 1 மந்த் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதெல்லாம் எடுத்த பிறகு சுத்தமாக நடக்க முடியல. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு நல்லா பெட்லேயே நர்ஸ் வீட்டுக்கு வந்து டெய்லி டிப்ஸ் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் வாக்கர் ஒரு 3 மாதம் வாக்கரில் போச்சு. வீட்லேயே வீல் சேர் வச்சு வீட்லேயே வீல் சேர் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் வீல் சேரு அதே போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிக் ஆச்சு. ஸ்டிக் ஆன பிறகு ஓரெல்லாம் அப்படியே கை கட்டினா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 2022 மறுபடியும் கொரோனா வந்து அது சளின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் எவ்வளோ காசு முடியல. அதுக்கப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அது மாமலை சிஎம்சினால சிஎம்சி போவோம். அது கொரோனா டைம்னால அவன் அட்மிட் பண்ணிட்டான். கொரோனான்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டு அங்கே கொடுக்குற டயட்டு சைடுலையும் தான் டெய்லி காலையில் எல்லாம் வெஜிடபிள் சூப்பு எந்த நான்வெஜ் சூப்பு எல்லாம் போட்டு எடுத்துன்னு போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு சூப்பு வேறு என்ன ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்து போயிட்டு டெய்லி போய் பார்க்கறதுக்கு கொரோனா வார்டுக்கு 350 அந்த டெஸ்ட்டை போட்டு உள்ளே போய் பார்க்கறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும், நீங்கள் வராதீங்க. இல்லை எங்கள் சாருக்கு வேறு யாரும் நான் தான் வரணும், நான் டெய்லி எடுத்து வந்து சூப் கொடுத்து தான் போவேன், அவருக்கு என்ன தேவையாக கொடுத்துட்டு போவேன்னு எடுத்துன்னு போயிட்டு உள்ளே போய் கொடுத்து ஊட்டிட்டு 1 ஹவர் 1/2 ஹவர் இருந்துட்டு பெட்டில் வருவாங்க வண்டியும். அந்த நர்ஸுங்க டெய்லி வந்து ஏன் மேடம் நீங்கள் வரீங்க, அவர் தான் கொரோனா வச்சு நீங்கள் வேறு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நான் பரவாயில்ல, அவருக்கு டயட் கொடுக்குறது தான் காட்டுவார். இந்த இட்லி தான் கொடுத்தாங்க, இதெல்லாம் அதில் சாம்பாரே இருக்காது. அந்த கொரோனா பேஷண்ட்ஸ்லாம் வெளியிருந்து வரும், அந்த ஃபுட்டு செய்யறதுக்காக சாப்பிட முடியாது, அதனால வீட்டில் சேர்த்து எடுத்து கொடுக்குறதே நான். அதுபோல் 1 மந்த் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஐசியில் வச்சுட்டாங்க. ஐசியில் வச்சுட்டு முடியாதுன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவினிங் போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்து வர உள்ள மறுபடியும் ஃபோன் சொல்ல முடியாதுங்க, உங்கள் பள்ளியில் என்ன வர சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு. உடனே நாங்கள் 2 வீட்டில் தான் நர்ஸ் அவங்க சிஎம்சியில் அந்தம்மா கூட்டிகிட்டு போனேன். அந்தம்மா மறுபடியும் உள்ளே போய் கேட்டாக்கா இல்லை உடனே ஐசியில் போனோம், ஐசியில் இடம் இல்லை, பெட் இல்லை, ஐசியில் இப்போ பெட் இல்லை, ஆனால் இப்போவே ஐசியில் போனால் தான் உண்டு. பார்த்தா நல்லா பேசுகிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை சும்மாவே சொல்கிறாங்க இவங்க, அதாவது இவர் சொல்கிறாரு, ஆனால் அந்த டாக்டர் இல்லை. அதுக்கப்புறமா அவர் எங்கள் சம்பந்தி ஆடிட்டர் அவர் மூலமாக எம்எல்ஏ சொல்லி ஒரு சீட்டு பெட்டு பண்ணி ஐசியில் அட்மிட் பண்ணோம். ஐசியில் போனவருக்கு மறுநாள் 2 நாள் இருந்தாரு, 3ஆவது நாள் வெண்டிலேட்டர் வைக்கணுன்றாங்க. கண்டிப்பாக வெண்டிலேட்டர் வச்சா தான் முடியுன்றாங்க. நான் சொன்னேன் வெண்டிலேட்டர்லாம் வேண்டாங்க, நான் உள்ள வந்து பார்க்கணும்னா 40 இயர்ஸ் மேலே உள்ள அனும முடியாது, நீங்களாம் உள்ள போகக்கூடாது ஐசியூவில். அப்புறம் எங்கள் தங்கச்சி ஐசியூ வந்து அவளுக்கு இந்த 40 இயர்ஸ் அவங்க டாக்டர்னு சொல்லி அவளை போய் பார்த்துட்டு வாங்க மாமா எப்படி வராது. உள்ளே போய் பார்த்தாக்கா இல்லை மாமா பேசுகிறாரு, நல்லா தான் பேசுகிறாரு, அவருக்கு உள்ளே இருக்கிறது பிடிக்கல, என்னை முதல்ல வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாரு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் பையன் 2 பேரும் ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. பிள்ளைங்க வந்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டே இருக்கும் போதே இவங்க வெண்டிலேஷன் வைக்கிறாங்க. நான் கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லி பிள்ளைங்க வந்த பிறகு அதுக்கப்புறம் சொல்லி வெண்டிலேஷன் வைக்காம நிறுத்திட்டு வெளியே கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் அந்த காசி விஸ்வநாதர் தான், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அவருக்கு தான் வேண்டினேன். நல்லா ஆகிட்டா நானாவது காசிக்கு வரேன், எங்கள் சாரால முடியாதுன்னா நான் வந்து உங்ககிட்ட வரேன்னு வந்துட்டு போகிறேன். வந்துட்டு நல்லபடியாக வந்து செஞ்சுட்டாங்க. அதாவது 3 கண்டத்தில் தப்பிச்சு வந்துருக்காரு.
இப்போ எங்க சீனிவாச டூர்